இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Jeremiah chapter 33:3. Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. Amen. Glory be to the Lord Jesus Christ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நெருக்கத்தின் நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள். உபத்திரவத்தின் நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள். நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நீங்கள் கூப்பிடுகின்ற போது என்னுடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது. நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் எப்போதும் செவி கொடுக்கிறாராம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறாரோ அதைவிட மேலாக நமக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளில், நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய வேதனைகளில், நம்முடைய கண்ணீரில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் நின்று நமக்கு பதில் கொடுப்பார். வேதத்தில் ஒரு குருடன் இருந்தான். அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டான். அவர் அவ்வழியாய் செல்வதை பார்க்க கூட அவனால் முடியாது. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்து அவ்வழியாய் செல்கிறார் என்று உணர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவன் தன்னையும் மறந்து உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து அநேகரோடு கூட சென்று கொண்டிருந்த பொழுதும் கூட அந்த கூப்பிடுதலை அவர் கேட்டார். அவர் கேட்டு நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்தார். அவன் பெயர் தான் பர்திமேயு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நாளில உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு. எல்லாமே முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் புதிய ஆரம்பத்தை அவர் துவக்குவார். காரணம், அவர் இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவன். ஆமேன். கர்த்தர் உம்முடைய என்னுடைய காரியங்களில் அவர் நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். ஆமேன். வேதத்தில் இன்னொரு வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுடைய சூழ்நிலைகளை காண்கிற தேவன் ஒருவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனதுருகிற தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே என்று சொல்கின்ற போது அவர் நிற்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தேவைகளை சந்திப்பார். விசுவாசிப்போமா? நம்புவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையின் பிரகாரமாய் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீங்களாப்பா. நாங்கள் அறியாத காரியங்கள், எங்களுக்கு எட்டாத காரியங்கள், பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிற தேவன் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே கஷ்டத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் இந்த வார்த்தைகள் மருந்தாக இருக்கட்டும் அப்பா. ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற போது நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார் என்று வேதம் சொல்கிறதப்பா. ஒவ்வொருடைய கூக்குரலை கேட்டு நீர் அற்புதத்தை செய்ய முடியாது வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.